once you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கனா, நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கறனா, இருளின் அதிகாரம், இருளின் ராஜ்யத்துடைய எந்த வல்லமையோடு தொட முடியாது. சார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாக்குத்தத்தம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிற தேவ ஆலயமா இருக்கிற நீங்கள் எவ்வளவு வல்லமையானவங்க. ஏன் ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு கவனிங்க. அதாவது ஆண்டவர் கிரயம் கொடுத்துட்டார். என்ன கிரயம்? உலகத்தை மீட்டெடுக்கிற கிரயம். உன்னை மீட்டெடுக்கிற கிரயம் இல்ல, உலகத்தை மீட்டெடுக்க தேவன் கிரயம் கொடுத்தார். ஆமென். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போ உலகத்தை மீட்டெடுக்க கிரயம் கொடுத்தார். இப்போ இப்படி சொல்ற பாருங்க, பேதுரு இதை பிரசங்கம் பண்றான், யோவான் இதை பிரசங்கம் பண்றான். இவங்களாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஓரத்தில் நின்று சாம்பாரை கிண்ணவனோ என்ன சட்னி ஊத்துனவனோ கேட்டுட்டு இருக்கிறான். சாம்பாரை கிண்ணவன் யாரு? ஸ்தேவான். சட்னி ஊத்துனவன் யாரு? பிலிப்பு. கேட்டுட்டு இருக்கானு. கேட்டுட்டு என்னது கிரயம் கொடுத்துட்டாரா? ஆண்டவர் கொடுத்துட்டாரா? கிரயம் சடார் எந்திரிச்சு வெளில போய் பிரசங்கம் பண்றான். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போ இருளின் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவன் இருளின் ராஜ்யத்துக்குள்ள போய் காலை வச்சா இருளின் ராஜ்யம் இவனை பார்த்து பயப்படுகிறது, இவனை பார்த்து நடுங்குது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன் சார். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? ஸ்தேவான் ஒரு சாதாரண இது என்னது சர்விங் பண்றவன், சர்வர். அவன் சாப்பாடு பரிமாறுறவன். பிலிப்பும் அப்படிதான், சாப்பாடு பரிமாறுறவன். பந்தி விசாரணை பண்றவன் அவனே அப்படி இருக்கிறவன் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா யூதர்கள் இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வோடு அங்கே வேலை நடக்குதுன்னு உடனே பேதுரு சொல்றாரு, நான் வந்து பிரசங்கம் பண்ணுறதும் ஜபம் பண்ணுறதும் தான் என் வேலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நீங்களே தேர்ந்தெடுங்கன்றாங்க. உடனே யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஸ்தேவான பிலிப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எதுக்கு? சாம்பார் ஊற்ற கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தேவைப்பட்டிருக்கான் சார் அன்னைக்கு. கவனிங்க, இவன் சாம்பாரை ஊற்றுற நேரத்தில் இவன் இங்கேருந்து கேள்விப்படுறான். பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணல, யோவான் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். கர்த்தர் விலைக்கிரயம் கொடுத்தார், கர்த்தர் விலைக்கிரயம் தூக்கி எடுத்தார், விலைக்கிரயம் கொடுத்துட்டார். உடனே இப்போ வெளியே போய் இவன் வாயை திறந்து பேசினா எல்லா பாதாளத்தின் வல்லமை நடுங்குது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நான் சொல்றேன், நீ வாயை திறந்து பேசுனா, நீ வாயை திறந்து சோமனா பாதாளத்தின் வல்லமைகள் நடுங்கும்படி என் தேவன் செய்வாரா. மேல கையை தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இதுல ஒரு பாஸ்டர் தான், ஒரு ஆள் தான், இவர் தான் ஹீரோ, மற்றவங்களாம் ஜீரோ. அந்த கதையே கிடையாது. அந்த கதையே கிடையாது சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் இதுக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? சமாரியாவுக்கு போகிறான். சமாரியாவுக்குள்ளே போனால் சமாரியாவே மாத்திரம் சார். நான் சமாரியாவை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கேன் இங்கே, இல்லையா? ஆமாம். சமாரியாவே, முழு சமாரியாவை ஒரு மனிதனாக எப்படி மாற்ற முடியுது? அங்கே ஒரு பிளாக் மெஜிஷியன் இருக்கான். அங்கே ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்த மாய வித்தை செய்கிறவன். அவன்லாம் வந்து அவனை பார்த்து ஜனங்கள்லாம் நடுநடுங்கி அவனை கடவுளுக்கு சமமானவன் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள், நம்ம ஊர் மந்திரவாதி மாதிரி பயங்கரமான பவர்ஃபுல். நம்ம யார் அவர்? ஈஷா, தாடிக்காரன், கோயம்புத்தூர். எஸ். இப்போ அவனை மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்கான். எல்லாரும் போயிட்டு அவங்க கூட போய் டான்ஸ் ஆடிக்கினேன் அப்படியே எகிரி அப்படி இருக்காங்க பாருங்க, ஜாலியாங்க. நம்மால் போறார் உள்ள போய் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? இயேசுவின் நாமத்தை குறித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவன் பிரசங்கம். மேல கை ராஜ்யத்திற்கு சுவிசேஷத்தை ஏன் தெரியுமா பேசினா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசினான். அப்படியே இருக்கு பைபிள்ல. எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 8. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர். இவன் யார் சார்? சட்னி போட்டவன், சட்னி பாய். ஆமா, வாசிங்க. அநேகர் திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் கைய மேல தட்டுங்க. நான் சொல்ற ராஜ்யத்தை பத்தி எங்க பேசுறியோ, எங்கெல்லாம் ராஜ்யம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய வல்லமை வீழ்த்தப்படும். மேல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பரலோகம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்ட்டாங்க.
ஆமாம் உண்டு. அதனால் நீ என்ன பண்ணு, நீ வந்து வறுமையில் தான் இருப்ப, நீ கஷ்டத்தில் இருப்ப, பாடுபடுவ, உபத்திரவம் இங்கே வரும், இங்கே வந்து நீ வேதனைப்படுவ, ஆனால் அங்கே போய் நல்லா இருப்பேன்னாங்க. அது பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களின் மனநிலை. ஆனால் வெளிச்சம் வந்த உடனே என்ன தெரியுமா ஆச்சு? சரி, நீங்கள் ஆன்ஷியன்ட்டுக்கு போங்க. அவன் பெந்தகோஸ்தே கிடையாது. யார்? பேதுரு பெந்தகோஸ்தே கிடையாது, யோவான் பெந்தகோஸ்தே கிடையாது. கொஞ்சம் பேர் சொல்கிறான் அவர் கேத்தலிக்ன்றான். அடப்பாவே, கேத்தலிக்லாம் 700 வருஷம் தானே வச்சு, அப்போ அவன் கேத்தலிக்கே கிடையாது, என்ன பெந்தகோஸ்தே கிடையாது. அவன் யாரு? பேதுரு யாரு? கவனிங்க லிசன். பேதுரு யாரு? பேதுரு ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுகிற ராஜ்யவாசி. மேல கையை தட்டியா அல்லேலூயா. ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ற, ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அவன் பாருங்க. அதாவது அவன் நடந்து வரான், அவன் நடந்து வந்தா அவன் நிழல் பட்டா கூட வியாதி ஓடுது, அவன் நிழல் பட்டா பிசாசு ஓடுது. என்ன விஷயம், என்ன காரணம்? அவன் நிழலை பார்த்து பயப்படுச்சா? இல்ல, ராஜ்யத்தை பேச 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 ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றான், தேவராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றான். நிறைய பேர் ராஜ்யத்தை வேற மாதிரி சொல்றாங்க, நான் வேற மாதிரி சொல்றேன். தேவராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நான் சொல்றேன், உன் வீட்டில் தேவராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டியா? என்ன கவனி, உன் வீட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டியா? உன் வீட்டில் தேவராஜ்யத்தை கொண்டு வந்துட்டியா? உன் வீட்டில் தேவராஜ்யத்தை கொண்டு வந்தனா வியாதி, நெருக்கம், வயசாவது இதெல்லாம் ஓடி போவதாக. கேள்விப்படாம இன்னைக்கு தான் கேள்விப்படுறியா? பயப்படாத, இனியிலிருந்து பிராக்டிஸ் பண்ணு. நானே இப்பதான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணு. இயேசுவின் நாமத்தை துரத்தி அடி அந்த மனநிலைய. பரலோகம் இல்லை நம்முடைய இலக்கு, ரைட்? நம்ம இறந்தா பரலோகம் போவோம், இறந்தாதான். ஆனா உயிரோடு இங்க பூமியில் இருக்கும்போது தேவராஜ்யம் தான் இலக்கு. மேல கையை தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் என்ன பண்ணணும்? கவனிங்க, தேவராஜ்யத்தை என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானது என்ன? உலகத்தை சுதந்தரிக்க வேண்டும். நீ உலகத்தை சுதந்தரிப்பாய் என்று எழுதி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. உலகத்தை எப்படி சுதந்தரிப்பது? எனக்கு கவனி, எப்படி சுதந்தரிப்பது? இப்போ நான் எப்படி சொல்றேன், தேவராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கிறன்னா நீ வறுமையில் இருக்க கூடாது சார், கூடாது சார், கூடாது. முடியாதுன்றது எப்ப தெரியுமா வரும்? நீ கூடாதுன்ற மனநிலைக்குள்ள வரும்போது தான் முடியாதுன்றது நடக்கும். நீ முதல்ல முடிவு பண்ணும், நான் வறுமையில் இருக்க மாட்டேன், நான் தேவராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கேன். தேவராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நான் வறுமைக்குள்ள பங்காளனா இருக்க முடியாது. இப்ப அதுதான் பேசணும். எடுத்து வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்துல வறுமை என்ன தொட முடியாது, ஏன்னா நான் தேவராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். வறுமை இருளின் ராஜ்யம். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டவங்க மேல கையை, நான் சீரியஸா பேசுறேன், ரட்சிக்கப்பட்டவங்க மேல கையை ஊத்தி ஆமென் சொல்லு, சத்தமா ஆமென் சொல்லி கேட்கிறேன். once you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கனா, நீ தேவராஜ்யத்துக்குள்ள இருக்க. தேவராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கிறனா இருளின் அதிகாரம், இருளின் ராஜ்யத்துடைய எந்த வல்லமையோடு தொட முடியாது. சார் நான் இப்படி சொல்ற பாருங்க, விசுவாசிகளை வீழ்த்தினது பிசாசு எப்படி வீழ்த்தினான் தெரியுமா? அவன் ஒன்றும் சினிமாவை போட்டு, ரஜினிகாந்தை போட்டு, அப்புறம் வேற யாரு, சிம்ரனை போட்டுலாம் அவன் வீழ்த்தலை. அவன் யாரை போட்டு தெரியுமா வீழ்த்தினா? யாரை வச்சு தெரியுமா வீழ்த்தினா? பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையில மொத்த கிறிஸ்தவத்தை காலி பண்ணிட்டான். பரிசுத்தன்ற ஒரே வார்த்தையில மொத்த கிறிஸ்டியானிட்டியை அடிச்சு காலி பண்ணிட்டான். இந்த பரிசுத்தம் நீ சொல்லும் போது உனக்கு டக்குன்னு என்ன வந்துடும்னா, ஒரு கில்ட் கான்ஷியஸ் வந்துடும், நான் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்ற. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அவன் மரித்து போன பரிசுத்தவான்ல கூட இருக்கட்டும், எவனுமே பர்ஃபெக்ட் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்ல கேட்குறேன். ஸோ இதை வச்சு அடித்தான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். நான் இப்படி சொல்றேங்க, பரிசுத்தம்ன்றது என்னங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. பரிசுத்தம்ன்றது என்னங்க? அப்போ வசனத்தை சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. பரிசுத்தம்ன்றது என்ன? ஃபேர் அண்ட் லவ்லி பவுடரு, அது மாதிரி மேக்கப் சார் பரிசுத்தம். சார் கேக்குதா? நான் தப்பா சொல்ல சார், நான் தப்பா சொல்ல, பைபிள் சொல்றத சொல்றேன், வசனத்தை தான் சொல்றேன். வசந்த ஆனா தெளிவா சொல்றேன், வசந்த கிறிஸ்டல் கிளியரா பேசுறேன், திருஷ்டாந்தப்படுத்துறேன். பரிசுத்த அலங்காரம் அப்படின்னா எது அலங்காரம்? பவுடர் அடிச்சு ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ நான் வரும்போது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன், அந்த அலங்காரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அலங்காரத்துடனே அப்படின்னா இது இல்லை, ஹோலினஸ் இங்க போட்டிருக்கேன், அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்ல கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? வரும்போது கரப்பட்ட மனுஷோட வராதப்பா, கொஞ்சம் கழுவிட்டு வந்து தேவ சமூகத்துக்கு. கையை மேல தட்டியா தட்டியா பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்துல. ஆமா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணு, ஒவ்வொரு தடவையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன்னா கழுவ வேண்டிய அவசியமே வராது ஒரு காலத்துல. அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா இல்லையா? டெய்லி மூஞ்ச கழுவி பாரு. ஆமா, மூஞ்ச கழுவ ஆரம்பிக்கிறதுனால உன் மூஞ்சி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
நீ வாரத்தில் ஒரு நாள் கழுவுற, அதான் பிரச்சனை. ஆமாம், டெய்லி கழுவணும், 3 வேளை கழுவணும், ஒழுங்காக சோப்பு போட்டு கழுவணும். கழுவி பாரு, அப்புறம் கொஞ்சம் பிரைட்டாக ஆகிடுவேன் ஆட்டோமேட்டிக். என்ன நம்மளை பற்றி டக்கார்னு சொல்கிறாரு, கரெக்டா? அவன் வீட்டில் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு இருந்தா, இப்போ இவரே சொல்கிறாரு அப்படின்றவர். ஆமாம், கவனிங்க. அப்போ பரிசுத்தன்றது ஒரு அலங்காரம். பரிசுத்தம் தான் இலக்கா கிடையாது. பரிசுத்தம் இலக்கு, இயேசு தான் இலக்கு. மேலே கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இலக்கு அடைஞ்சிட்டியா? அடைஞ்சிட்டியா அடையலையா? கவனிங்க, நான் சொல்றேன், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து அப்பயே இலக்குக்குள்ள இலக்கு அடைஞ்சிட்ட. இப்போ உள்ள வந்துட்டு இருக்கிறத எடுத்து அனுபவிக்கணும், அதான் வேலை. நல்லா ஆமென்னு சொல்ல கேட்கறேன். இருக்கிறத எடுத்து எதுக்கு எடுக்கணும்? கவனிங்க, லிசன். இப்போ இப்படி சொல்றேன், வறுமை இருக்கா, வறுமையை துரத்து. நீ தினமும் போய் உட்காந்து ஆண்டவரே பணத்தை தாங்கன்னு கேட்கறத விட, கவனிங்க, வாக்குத்தத்தம்ன்றது ஆசீர்வாதத்தை கேட்பதை விட, சரி நான் இப்படி சொல்றேன், அப்படி அது அங்கே வரேன். ராஜா இருக்காருன்னு வச்சுப்போம். ராஜா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரா? ஜனங்களை பார்த்து என்ன செய்வார்? ஜனங்களை ராஜா ஆசீர்வதிப்பார். கரெக்டா? முன்னாடி எதுவும் பாட்டு பாடினா, ஆமாம், சட்டுன்னு சொக்கா பொற்காசுகள் அப்படி சடார எடுக்க வேண்டாமா சார் கையில்? ஆமாம், பொற்காசுகளை தூக்கி, ஆமாம், டக்குன்னு ராஜா என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு பொற்காசு ஒரு மேட்ரே கிடையாது. ராஜாவுக்கு பொற்காசு ஒரு மேட்ரே இல்லை. ராஜாவுக்கு அது ஒரு சப்ப மேட்ரு, அது ஒரு விஷயமே இல்லை ராஜாவுக்கு. அப்போது ராஜாவுக்கு பொற்காசு மேட்ரே இல்லை. அப்போ அப்படிதான் நீ ராஜாவா இருக்கிற, நீ ராசாரியனும் ராஜாவுமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். கையை மேலே தட்டி ஆமென்னு சொல்லியிருக்கணும். இப்போ கவனிங்க. அப்போ என்னங்க இதெல்லாம்? வீட்டுக்கு போய் உட்காந்து, கர்த்தாவே நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருப்பதும் உண்மை, நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவராஜ்யத்துக்குள்ள வந்ததும் சத்தமா உண்மை. அப்படி இருக்குமே. ஆனா அதெல்லாம் உண்மைன்னா என் வாழ்க்கையில இருளின் அதிகாரம் எப்படி இருக்க முடியும்? இருளின் அதிகாரம் எப்படி என்ன ஆள முடியும்? இருளின் அதிகாரம் எப்படி என்ன தொட முடியும்? அவைகளெல்லாம் வெளியே போக வேண்டும். இனி அதான் இலக்கா இருக்கணும் உனக்கு. இனி அதான் உன் டார்கெட். இனி அதான் உன்னுடைய வாழ்நாள் இலக்கா அதுதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அதை துரத்தாம போக கூடாது. அது எதுவா இருக்கட்டும். நான் சொல்றேன், உன் எல்லைக்குள்ள வியாதி வராமல் இருப்பதாக. வியாதி வரக்கூடாது. உன் எல்லைக்குள்ள வறுமை வரக்கூடாது. உன் எல்லைக்குள்ள எந்த தரித்திரமும் வரக்கூடாது. எந்த சாவும் எல்லையை பார்த்தா பயந்து ஓடணும். ஏன்னா அது தேவ ராஜ்யத்தின் எல்லை. மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க சார். எப்படி அவன் கடவுளை பார்த்த உடனே பிசாசு நடுங்கி ஓடுவானோ, சாத்தான் நடுங்குவானோ, அந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கவனை பார்த்த உடனே எல்லா வல்லமைகளும் நடுங்கி உன் பக்கத்தில் வரவே பயப்படணும். இது நமக்கு தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாம ஒரு பலவீனமான ஆள் மாதிரியும், ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் மாதிரியும், ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆள் மாதிரியும் அவனை பார்த்து, ஆண்டவரே எப்படியாவது விடுவி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இவனை கடிந்து கொள்கிறேன், இவனை காரி துப்புகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல், ஆமாம், எப்படி கஷ்டப்பட்டு பாருங்க. கவனிங்க, நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் போயிருன்னா அவ்வளோலாம் பேசவே கூடாது. டேய் அப்படின்னாலே அவன் ஓடி இருக்கணும். ஆமாம், இப்போ போகும்போது சொல்லிட்டே போன டேய். ஆமாம், ஜோக் பண்ண சொல்ல, புரியறதுக்காக சொல்கிறேன். எளிமையாக புரியணும், உனக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனசு ஃபுல்லாக எதில் தெரியுமா நிரம்பி இருக்கணும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன், தேவன் எனக்குள்ள வாசமா இருக்கிறார், கடவுளே எனக்குள்ள தானே இருக்காரு அப்படி திரும்பி பார்த்து பேங்க் பாஸ் டேய் அப்படின்னா, ஆமா, ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில்ன்ற. மறுபடி சொல்றேன், உள்ள கடவுளே இருக்கிறதுனால, உள்ள தேவராஜ்யமே இருக்கிறதுனால, நீ தேவராஜ்யத்துக்குள்ள இருக்க, தேவராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கடவுளுக்குள்ள இருக்க, கடவுள் உனக்குள்ள இருக்கிறார். மேல நல்ல ஆமென் சொல்லியே. இங்க நடுவுல பிசாசுக்கு வேலையே, அவன் உன் பக்கத்துல வரவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல வராம தெரியுது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு வறுமை வருது, திடீர்னு ஒரு சண்டை வருது, உடனே என்ன பண்ணு? திரும்பி டேய், ஆமா, அப்படியே போயிடு. நான் எந்திரிக்காத வரைக்கும் உனக்கு நல்லது, எந்திரிச்சனா செத்தம் அவனே. ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். முதல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல்ல உன் குடும்பத்தை மாத்து. நீ மாறு, உன் குடும்பத்தை மாத்து. இனி உன் எல்லைக்குள்ள, உன் எல்லையில் இனி துஷ்டன் வருவது
சத்தமா சொல்லுங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது, உன் எல்லைக்குள்ள வருவது. நல்ல ஆமென் சொல்லுங்க சார். சார், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வாக்குத்தத்தம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிற தேவ ஆலயமா இருக்கிற நீங்கள் எவ்வளவு வல்லமையானவங்க மேல கையை தட்டி. அப்ப கவனி, லிசன். ரொம்ப முக்கியமானது, உன் வீட்டை விட்டு அதை துரத்தாம நீ விடவே கூடாது. நீ எதையும் பிளேம் பண்ணாத. பணம் இல்லையா, என் புருஷன் வேலைக்கு போலங்க, அவருக்கு வேலை தெரியலங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுரு. அது அவன் எல்லாம் டார்கெட் பின்னாடி ஒருத்தன் இருக்கான். சொல்லுங்க, யாரு இருக்கிறது பின்னாடி ஒருத்தன்? அவன் தான் பிரச்சனை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரு சில நன்மை நடக்கல, தடுத்துட்டு இருக்கா. இப்ப என்ன திரும்ப செய்யணும்? டேய், கை எடுக்கிறியா இல்ல ஆமா இல்ல வரவா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. விடவே கூடாது. இன்னைக்கு போயிடணும். போயிட்டு எதுவா, ஏன்னா நான் உனக்கு ஆத்தன்டிகேட்டா சொல்றேன், பிப்ளிக்கலா சொல்றேன், வேதத்தின்படி சொல்றேன். நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட. இனி வரப்போறதுல நீ ஏற்கனவே உள்ளதா இருக்க. ஆவியானவரே உனக்குள்ளதான் இருக்கிறாரு. வாக்குத்தத்தங்கள் உன்னுடையது. அப்ப எப்படி சாத்தான் தொட முடியும்ன்ற? இருளின் அதிகாரத்தை உன்னை வேறு பிரிச்சார். அப்ப இருளின் அதிகாரம் உனக்குள்ள வேலை செய்யக்கூடாது. எப்படி வேலை செய்யும்? எப்படி தரித்திரம் வேலை செய்யும்? எப்படி போய் இல்லாம வேலை செய்யும்? எப்படி கடன் வேலை செய்யும்? எப்படி வியாதி வேலை செய்யும்? உன்னை பார்த்தா பயந்து நடுங்கி ஓட வேண்டாமா? நல்லா ஆமென் சொல்லுங்க சார். நான் சொல்றேன், ஒருவேளை கடவுள் பூமியில வந்திருக்காருன்னு வச்சுப்போம், கேன்சர் வருமா அந்த ஆளுக்கு? சொல்லுங்க. அவருக்கு வராதுன்னா எனக்கும் வராது, எங்க அப்பனுக்கு வராதுன்னா எனக்கும் வரக்கூடாது சார். ஆமென். அவர் வயசாகுமா? கென்னத் கோப்லான்னு ஒன்னு எழுதுறாரு. 33 வயதில் இளமையோடு மரித்தவர் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பரலோகத்தில் இளமையோடு இருக்கிறார். ஆகையால் எனக்கு 80 என்று இனி நான் சொல்லுவது, நான் இளமையாக அவர் இருப்பது போலவே நான் பூமியில் இருக்கிறபடியினால். அப்படி நான் சொல்றேன், நான் இப்படி சொல்றேன், அவர் எப்படி இளமையா இருக்காரோ நானும் இளமையா தான் இருப்பேன். மண்ணில் போய் வைக்கும் போது கூட இளமையாவே போனோம். ஒருவேளை போனா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதாங்க ராஜ்ய வாழ்க்கை. வேற இது தப்பா போதிக்கல, ராஜ்ய வாழ்க்கையை போதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை தாண்டி மேற்கொண்டு ஜெயிக்க வேறு ஒரு வல்லமை இல்லாதபடியினால், சகல வல்லமை எனக்குள்ள இயேசுவாக பரிசுத்த ஆவியானவராக வாசமா இருக்கிறபடியினால், நான் சொல்றேன், உன் வீட்டில் இருக்க இந்த இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உன் வீட்டுக்குள்ள என்ன இது வரைக்கும் போராடுச்சோ இனி அது போராடாது. இனி அந்த வல்லமை போராட முடியாது. அந்த அசுத்த வல்லமை இயேசுவின் நாமத்தை உன் எல்லைக்குள் வருவதில்லை என்கிறேன் நான். ஆமென். இயேசுவின் நாமத்துல என் எல்லைக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பொருளாதாரத்துக்குள்ள எந்த வல்லமையும் என்னை தொட முடியாது. நான் தேவ ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். ரொம்ப முக்கியம் சார். முதல்ல உன்னை மாத்து. அடுத்து என்ன பண்ணு? உன் ஃபேமிலிய நீ இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்று நீ மாத்தல, நீ மாறலன்னா கஷ்டம். அதான் பிரச்சனை. தைரியமா போ, எதுவும் மாறும். மாறாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை, மாற முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒன்று உன்னை தாண்டி ஒன்று ஜெயிக்குதுன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இல்லை, சின்னவர் ஆயிடுவார். நான் சொல்றேன், அவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவர். எழுதப்பட்ட மாதிரியே ஜெயிக்கும். அல்லேலூயா. அதனால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு விசுவாசத்தோட போங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்? எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க பிள்ளைங்கள்லாம் தேவராஜ்யத்துக்குள்ள இருக்காங்க. ஆமா, நான் இப்படி சொல்றேன், படிக்க வரலையா? உள்ளவா, தேவராஜ்யத்துக்குள்ள இருந்து பாரு. அங்க உட்காரு. உன்னால முடியல, வேற எவனால முடியும்ன்றன்னு உனக்குள்ள ஆவியானவரே இருக்கார். உன்னை சப்போர்ட் பண்ண, உன்னை டீச் பண்ண, உன்னை சரியாக்க, உனக்கு போதுமான ஐக்கியம் தர, நீ விரும்புகிறதை செய்து முடிக்கிற கிருபையை தர ஆவியானவர் வாசமா இருக்கிறார். எப்படிடா ஃபெயில் ஆவ? நீ ஆக மாட்டேன்ற. நான் என்னையா இந்த அறிவோட போயிருக்கியா? என்னையா இந்த அறிவோட போய் உட்கார்ந்துருக்கியா? என்னையா இந்த அறிவோட புக்கை திறந்திருக்கியா? அது வெறும் உலக படிப்புடா. உலகத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரே உனக்குள் வாசமா இருக்கும் போது நீ எப்படி ஒண்ணலாம இருக்க முடியும்? உன்னை ஞானியாய் மாற்றுவேன்னு சொல்ல உன்னை ஞானியாக வைத்திருக்கிறார் அவர். ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பேதையை ஞானியா மாத்துறார் சார்.
ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே. ஆனா இங்க நியூ டெஸ்டமெண்ட்ல ஞானமே உனக்குள் வாசமா இருக்கிறது. ஞானியே உனக்குள் வாசமா இருக்கிறார். ஞானத்தின் அதிபதியே உனக்குள்ளதான் இருக்கார். எப்படி தோப்பேன்ற நானு